ஹே எவ்ரி ஒன், ரெட் டேப் ஸ்பேஸில் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். என்கிட்ட அதிகமாக ரெக்வெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண சொன்னேன் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெட் டேப்போட அந்த பெகசஸ் நமக்கு ஆல் டைம் ஃபேவரேட் ஃப்ரம் ரெட் டேப் ஆர் ஃப்ரம் எனி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ் அண்டர் 1,500 அந்த ஷூ நம்ம சொல்லியிருப்போம். மார்க் கூட 10க்கு 10 கொடுத்துருப்பேன். அதோட மாடர்ன் வேர்ஷன் ஆர் அதோட அப்கிரேடட் வேர்ஷன்ற மாதிரியான ரீசெண்டாக படித்ததுனால இதுக்கு அதை விட இன்னும் அதிக எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த ஷூவை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஐ எக்ஸ்பெக்டட் பிட் மோர், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பில்டாக இருக்குமோ நினச்சேன். பட் அப்படி இல்லை. அந்த ரெட் டேப் பெகசஸை விடவே லைட்டராக இருக்குது. என்னோட UK 8க்கு ரெட் டேப் பெகசஸ் வாஸ் அரௌண்ட் 260 to 260 less than 260. பட் இதை வந்து இட்ஸ் லைட்டர் தென் தேட். ஒரு 240 கிராம் தான் இதோட வெயிட். எனக்கு சுத்தமாக ஃபீலே ஆகலை. கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருந்துச்சு ஸ்லோவாக ஓடும்போதும் கூட. இது அப்படி இல்லை. இது வந்து ஸ்லோவாக ஓடும்போதும் எனக்கு வந்து ஃபோமராக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக ஓடும்போதும் எனக்கு ஓரளவுக்கு ஃபோமராக இருந்துச்சு. ஸ்ப்ரிண்ட் பண்ணி பார்க்கல. இன் கம்மிங் டேஸில் ஐம் கோன் டு டூ அ ரேசிங் இன் திஸ். அதாவது ட்ராக் செஷன் பண்ண போனால் அலாங் வித் பெகசஸ் அண்ட் கேட்டபிள்ட்லாம் ட்ரை பண்ணுறேன். நமக்கு ஆல்ரெடி கேட்டபிள்ட், சீகா, அட்மையர் அண்ட் பெகசஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலி பெகசஸ் ரொம்ப பிடிச்சது ட்ராக் செஷனுக்கு. இப்போ இதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரிவ்யூ என்ன அப்படின்னா, இந்த ஃபோம் வந்து இம்பேக்ட் ப்ரொடெக்ஷனை பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுது. எல்லா ரெட் டேப்புமே அது பண்ணும். சாஃப்ட்னஸாக இருக்காது. ரெட் டேப் பெகசஸும் அப்படி தான் இருந்துச்சு. இதுவும் எனக்கு ஸ்லோவாக ஓடும்போது ஸ்டேபிளாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக ஓடும்போதும் ஸ்டேபிளாக இருந்துச்சு. எனக்கு ஃபோமராக இருந்தது, சாஃப்டாக இருந்தால் உங்களால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. இந்த ஷூலாம் ப்ராப்பரான ஒரு ரேசிங்க்கான ஷூ மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பெகசஸும் அதுதான். ஆனால் எனக்கு ஸ்லோவாக ஓடும்போதும் ஃபாஸ்ட்டாக ஓடும்போதும் கொஞ்சம் ஃபோமராக இருந்தால் பிடிக்கும். இடையில இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பிளேட் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் சும்மா நான் இப்போ இந்த ஷூவை வளைச்சேன்னா எனக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து வெளியில் வர மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி ஸ்லைட்டாக வெளில வந்துருச்சு. பெகசஸை விடவே இது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான ஷூவாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதுவுமே ட்ராக் செஷனுக்கு அதை விடவே பயங்கரமாக வரும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி எனர்ஜி ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்காதீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எனர்ஜி ரிட்டர்ன் வராது. பட் லைட்டராக கொடுத்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஃபோமராக கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த ரேசிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். அண்ட் திஸ் ஃபீல்ஸ் மோர் ஆஃப் ப்ராப்பர் ரேசிங் ஷூ ஃப்ரம் எனி அதர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூ ஃப்ரம் இந்தியா. பில்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியானதுனால I'll go with a 9 out of 10 between this and Pegasus. மற்றபடி it's the same ditto. If you want a racing shoe, probably go with this. Or if you want a more, I think பிகினர்ஸ் எதை வாங்கினாலுமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து if you are a heavier runner, probably go with Pegasus. If you are less than 80 kg, probably go with this. That's it from me. Thank you so much for watching this video. Love you all. Happy to be safe. Peace.